ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவி பண்ண போகிறேன். கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதோட கட் பண்ணிவிட்டு நுனி இதெல்லாம் கட் பண்ணிடலாம். மண் இருக்கும், நறுக்கிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மண் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரூட்டை வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எட்ஜில் ப்ரௌனாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி லீஃபையும் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. ஒயிட் போர்ஷனை க்ரீன் லீஃபையும் பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, 4-5 பல் பூண்டு, ஒரு மிளகா ஒன்று, 3 போட்டு நல்லா இடித்து வச்சுக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். பேனில் காஞ்சிருச்சு. கடுகு 2, ஜீரகம், இடித்து வச்சா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு போட்டு 5 மினிட்ஸ் கழித்து பெரிய ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு அதையும் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். மிளகாய் பொடி கொஞ்சோண்டு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன் ஃப்ரை பண்ணணும். கட் பண்ண ஒயிட் போர்ஷன் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறேன். பொடியாக சாப் பண்ண க்ரீன் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் தான் சால்ட் ஆட் பண்ணணும். கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் புளியணும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவி ரெடி டு சர்வ். கிரேவியும் சப்பாத்தியும் பிளேட்டிங் பண்ணுறேன். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.